வணக்கம் மக்களே. தளபதியினுடைய மாபெரும் தீவிர வேட்டைன்னு சொல்லலாம். கோயம்புத்தூரை சுற்றி சுற்றி புயல் மாதிரி அடித்தார் தளபதினே சொல்லலாம். கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து நிறையா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தன்னுடைய ட்விட்டரையும் தன்னுடைய அறிக்கையும் வெளியிட்டு இருக்கட்டும், வெளியில் வந்தால் கோச்சுக்குவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாகவும் கேளிக்கையாகவும் சொல்லியிருந்தாரு. அதற்கு சரியான பதிலடியாக கொடுத்துருக்காரு தளபதி. அதுவும் ஒரு கோயம்புத்தூர் ஒரு சோறு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு பயங்கரமான பதிலடியாக கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கிறாரு. அவர் போகிற வழி நெடுக்கும் பயங்கரமான கூட்டம். சொல்லப்போனால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது நடிகருக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி உயிருக்கு உயிராக தன்னுடைய ரசிகர் அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய ஒரு சகோதர பாசம் மிக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆரத்தழுவல் கூட்டமாக இருந்தது. அடிக்கிற வெயில் அப்படின்னு அந்த அளவுக்கான கடுமையான வெயில், அந்த கடுமையான வெயிலும் தாங்கிக்கிட்டு வந்து ரசிகர்கள் பொறுத்திருந்து காத்திருந்து பார்த்தாங்கன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் வந்து வண்டி மேலேயே ஏறிட்டுமே வந்து ரசிகர்கள் வந்து தளபதியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் ஏறினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கரமாக இருந்ததுன்னே சொல்லலாம். கூஸ்பன் மொமெண்ட்னே சொல்லலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்பு வரை பேசிட்டு இருந்தாங்க, தளபதி வந்து அறிக்கையை வீட்டில் இருந்துகிட்டே பண்ணட்டும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு சரியான பதிலடியாக அமைஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஃபேன் பேஸ் என்ன அப்படிங்கிறத காட்டிக்கிறாரு. இத்தனையும் அவர் 2026 ஓட்டா மாற்றுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஓட்டா தான் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.